Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு கேக் எப்படி செய்யறதுந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்ல ரொம்ப பழுத்து போயிருந்தனா அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நம்ம ரெசிபி செய்யலாங்க. இந்த மாதிரி பழுத்து போன வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு நான் ஒரு 6-7 வாழைப்பழம் வச்சிருக்கேங்க. பெரிய பழமா இருந்ததுன்னா ஒரு 4 பழம் வச்சிருந்தா போதுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஆக்கி மிக்ஸி ஜார்ல போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்குங்க இது. நம்ம பழுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுட்டேன். அது கூடவே ஒரு 50 ml குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 100 கிராம் சர்க்கரை, இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா மெயின் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. கூடவே நான் ஒரு 50 ml பால் சேர்த்துக்கிறேங்க. பால் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. ஒரு சல்லடை எடுத்துகிட்டு நான் இதில் 1/4 கிலோ மாவு சேர்க்குறேங்க. கோதுமை மாவு சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவுலையும் சேர்க்கலாம். கப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா 1½ கப்பு மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் சோடா, 1 பிஞ்சு சால்ட்டுங்க. இதை ஒன்றா சேர்த்து ஜலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர கரெக்டாக சமமாக கலக்குங்க. அதுனால தான் இது மாதிரி ஜலிச்சு எடுக்கிறோம். அவ்வளோதாங்க, சலிச்சு அடிச்சு ஒரு கரண்டி வச்சு ரொம்ப சாஃப்டாக கலக்குங்க. வேகமாக கலக்கக்கூடாது. நம்ம முட்டை சேர்க்காததுனால எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக கூட சேர்த்துக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் கலக்கி விட்டுக்கினே இருங்க. உங்களுக்கு மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கலக்கிக்குங்க. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கறதுனால கேக்கு எந்த வித ஃபால்ட்டும் ஆகாதுங்க. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி கேக்கு இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஸ்லோவாக கலக்கணுங்க, ரொம்ப வேகமாக கலக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இது கூடவே கொஞ்சம் எசன்ஸ் சேர்க்குறேங்க. ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு. அவ்வளோதான், கேக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் பட்டர் பேப்பரை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேங்க. பவுலை சுற்றி நெய் தடவிட்டு இந்த மாவு பேட்டனை எடுத்து போட்டுடணுங்க. அவ்வளோதான். அதில் இருக்கிற ஏர்லாம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு தட்டி விடுங்க. மேலே சாக்கோ சிப் போடுறேங்க நான். நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது பிளாக் திராட்சை போடுறேன் நான். நீங்கள் பாதாம், பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் போட்டு செய்யலாங்க. மேலே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. இது வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். நான் பிஸ்தா கொஞ்சம் சேர்க்குறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே போடுங்க. நட்ஸ் எல்லாமே செய்யலாங்க. அதனால் நட்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே குக்கரில் உப்பு சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு
அது மேலே இப்போ நம்ம இந்த வச்சுருக்கிற பவுலை தூக்கி வைக்க போகிறோங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆகுங்க இந்த மாவு வேகிறதுக்கு. அவ்வளோதாங்க. 3/4 மணி நேரம் கழித்து கேக் எவ்வளோ ரைஸ் ஆகி வந்திருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துடுதுன்னு அர்த்தம். கலரும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு நைஃப் எடுத்து சைடெலாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் ஒட்டாத வரும். ஒரு தட்டு வச்சுட்டு திருப்பிடுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சதுனால உங்களுக்கு கலர் இந்த அளவில் இருக்குது. நீங்கள் மைதா மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே போட்டிருக்கிற பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். திருப்பி பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க. வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்குங்க இது. அவ்வளோதாங்க. கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் கேக்கு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.